ப்ளே ஸ்டோரில் போய் கேம்கேஷ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி பேஜ் வரும். அதில் சைன்அப் பண்ணணும். கேம்கேஷ்குள்ளே நம்ம சைன்அப் பண்ணணும். சைன்அப் வித் கேம்கேஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பேஜ் வரும். அதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர். சரிங்களா? இதை கொடுத்த உடனே உங்களுக்கு கேம்கேஷ்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிடும். நீங்கள் கேம்கேஷ்குள்ளே போயிடலாம். போன உடனே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். சேலஞ்ச் பேஜ் வரும். அதை அக்செப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா டன்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இன்ஸ்டால்னு இருக்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஆகிடும். அந்த பேஜ் இப்படி இருக்கும். பொதுவாக கேம்கேஷில் நம்ம 4 விதமாக மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயினிங். இப்போது நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு $1 ஏறிடும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஏறும். அடுத்தது இன்வைட் அண்ட் ஏர்ன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மூலயமா, ஃபேஸ்புக் மூலயமா, வாட்ஸ்அப் மூலயமா, இல்லை இன்டர்நெட் மூலயமா எப்படி வேணாலும் நீங்கள் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணும்போது உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி, உங்கள் ஸ்பான்சர் ஐடி போகும். அந்த ஐடி மூலயமா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதே போல் அவங்க இன்வைட் பண்ணாலும், அவங்க எத்தனை பேரை இன்வைட் பண்ணாலும் அவங்களுக்கும் அமௌண்ட் வரும், உங்களுக்கும் அமௌண்ட் வரும். இது இன்வைட் அண்ட் ஏர்ன். அடுத்தது ஏர்ன் மோர். ஏர்ன் மோர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி டெய்லி இல்லை ட்வைஸ் அ டே ஒரு அப்ளிகேஷன் அவங்க தருவாங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணாலே நமக்கு அமௌண்ட் ஏறும். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சேலஞ்சில் அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுக்கு அமௌண்ட் ஏறாது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேம்கேஷை ஷேரிட் மூலயமாவோ ப்ளூடூத் மூலயமாவோ ஏற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. அது மூலயமா அவங்க இன்ஸ்டால் பண்ணால் அவங்களுக்கும் அமௌண்ட் ஏறாது, உங்களுக்கும் ஏறாது. ப்ளே ஸ்டோர் மூலயமாக தான் பண்ணணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது மாதிரி 4 விதமான ப்ராசஸ் இருக்குது. இது மூலயமா நீங்கள் கேம்கேஷில் மணி ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது கேம்கேஷில் மொத்தம் 7 லெவலில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 4 விதமாக என்னென்ன விதமாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் ஷாப்மீ அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன? ஷாப்மீனா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதே ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை கேம்கேஷ் மூலியமாக போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5% இல்லை 10% இல்லை 2% அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்குது. நீங்கள் இல்லை, உங்கள் கீழே உள்ளவங்க யார் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. அதுதான் அந்த 7 லெவல்ன்றாங்க. அந்த 7 லெவலில் எப்படி அமௌண்ட் வருதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் 7 லெவல். நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இந்த 7 லெவலில் இருக்காங்க. இப்போ 7வது லெவலில் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஏர்ன் மோர் மூலமா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் வருதோ, இந்த 4 ப்ராசஸ் மூலமா உங்களுக்கு எப்படி அமௌண்ட் வந்தாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கும் வரும். இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஷாப்பிங் பண்ணி இப்போ அப்ளிகேஷன் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு 5% போகுதுன்னா 6வது லெவலில் உள்ளவங்களுக்கு ஒரு 5%, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு 5%, அடுத்து 10, 20, 50 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் 50% வரும். இது தாங்க 7 லெவல் மூலயமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கோங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஜாயினிங் வழியாக டைரக்ட் ஜாயினிங்கில் 20 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 ரூபா வருது அப்படின்னா 7 லெவலில் இந்த 20 ரூபா, 7 லெவலில் ஒருத்தவங்களுக்கு 20 ரூபா வருதுன்னா அப்போ 7 லெவலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆள் ஜாயின் பண்ணால் எவ்வளோ வருது, 10 பேர் ஜாயின் பண்ணால் எவ்வளோ வருது. அந்த மாதிரி 7 லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் எத்தனை பேரை ஜாயின் பண்ணுறீங்க வைஸ் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு மாதத்தில் 7 லெவலுக்கு இப்போது 20 ரூபா ஜாயினிங் ஃபீஸாக வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா கிடைக்குது மாதம். அடுத்து 400, 4000, 40,000, 4 லட்சம், 2 மில்லியன், 20 மில்லியன். உங்களுக்கு 7வது லெவலில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்காக மொத்தம் 20 மில்லியன், 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல். சரிங்களா? இது சிம்பிளான விஷயம், நம்ம கஷ்டப்பட போகிறதில்ல. டெய்லி யூசேஜ். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு இப்போ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை இது மூலயமா பண்ணலாம். இப்போ பில் பே பண்ண போகிறீங்க, அந்த பில் பே பண்ணுற இது மூலயமா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன். இப்போ மற்ற அப்ளிகேஷனில் இப்போ பேடிஎம்மில் டேரெக்டாக போய் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. இதுவே கேம்கேஷ் மூலயமா பேடிஎம் போய் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு.
7 லெவலில் யார் யார் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, என்னென்னைக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ, நேற்று எவ்வளோ, போன மாதம் எவ்வளோ, இந்த மாதம் எவ்வளோன்றதை விலாவரியாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சும்மா சிம்பிளாக நேற்று ஒரு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயினிங் பேலன்ஸ் ₹1 ஏறிடுச்சு. $1 கேம் கேஷை பொறுத்த வரைக்கும் ₹63. அந்த நாட்டு கணக்கு இந்த நாட்டு கணக்கெலாம் கிடையாதுங்க. கேம் கேஷை பொறுத்த வரைக்கும் $1 அப்படின்னு ₹63. இப்போது அமௌண்ட்டு நமக்கு ஏர்ன் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம், சரிங்களா? அது எப்படி வித்ட்ரா பண்ண போகிறோம், என்னென்ன முறையில் வித்ட்ரா பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் கேம் கேஷில் பார்த்தீங்கன்னா 3 வேலை நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஒன்று மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் கார்டாக வாங்கிக்கலாம். எப்போ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம்? $1 கம்மியாக இருந்தாலே ₹10 அப்படின்ற கணக்கு, $0.16 அப்படின்னு இருந்தாலே நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். $5 மேலே போனால் தான் நம்ம பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே தான் கிஃப்ட் கார்டுக்கும், சரிங்களா? இப்போது இதில் அமௌண்ட் உங்களுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இதை நம்பலாமா வேணாமா? இதை நம்பலாமா வேணாமன்ற உங்களுக்கு சந்தேகம் இருக்க வேணாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் உங்களுக்கு கேஷ் ரெடீம் பண்ணுறத ப்ரூஃப் காட்டுறேன் நான். இங்கே பார்த்துக்கோங்க. இது நாங்கள் கேம் கேஷ் மூலயமா அமௌண்ட் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறினது. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பியன் நெட்வொர்க் அப்படிங்கிறது கேம் கேஷோட நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் மூலயமா எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். ₹5776. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ₹5776 ஏறி இருக்குது, சரிங்களா? சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்வைட் பண்ணுறோம். இன்வைட்டுங்கிறது இப்போ ஒரு சிம்பிளான மெத்தட். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு குரூப்பில் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது இன்வைட். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்வைட் பண்ணிடலாம், சரிங்களா? எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது மாதிரி இன்னும் நிறையா ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ரெஃபரன்ஸ் ஐடியை கட்டாயம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் கட்டாயம் பண்ணுறேன், எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.